வேர்வை சிந்தனை இந்த மண்ணுல ரத்தம் சிந்தனும் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா இறங்கி அறுக்க போங்க. அறுவடைக்கு ஆள் பத்தலன்னு 5 ரூபாய் கூலி ஜாஸ்தியா கொடுத்தாரு நாயுடு. அதனால வந்திருக்கோம். பயிர் காயறத பார்த்துட்டு எங்களால எப்படி தம்பி சும்மா இருக்க முடியும்? நீங்க பயிர் காயுதேன்னு பதட்டப்படுறதுக்கு முன்னாடி இங்க இத்தனை பேரோட வயிறு காயுது, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க யாரு? உங்களை மாதிரி உழைக்கிற வர்க்கம், ஒருவேளை சோத்துக்காக பாதியா தேஞ்சு போன பட்டினி கூட்டம். இந்த ஊர்ல ஆள் பத்தலைங்கிறது பிரச்சனை இல்ல, கூலி பத்தலைங்கிறதான் பிரச்சனையே. வாழ்நாள் பூரா கால் வைத்து கூடு கூட வக்கு இல்லாம குனிஞ்சுக்கிட்டே இருந்த கூட்டம் நியாயமான கூலி வேணும்னு முததரையா நிமிந்து கேட்டிருக்காங்க. இவங்க உணர்ச்சியை மதிக்காம நீங்க அறுக்க போறது பயிரே இல்ல, இவங்க வாழ்க்கைய. பணக்காரன் தான் ஏழைங்க வயிற்றுல அடிப்பான், ஆனா ஏழையே ஏழை வயிற்றுல அடிக்கூடாது. தம்பி, நாங்க வயிற்றுக்காகத்தான் உழைக்கிறோமே தவிர அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறவங்க இல்ல. நான் வரேன் தம்பி. போலீஸை கண்டா பொம்பளை மாதிரி ஓடி ஒளிகிறவன் பொழுது போகாம பேச வந்திருக்கான்டா. கோபாலகிருஷ்ணா, நாளுக்கு நாள் அரிசி விலை ஏறுது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கூலி ஏறி இருக்கா? நீங்க ஒன்னும் அதிகமா கொடுக்க வேண்டாம்டா, அடுத்த ஊர்ல கொடுக்குற அதே கூலியாவது கொடுக்கலாம்ல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மாறு உழைக்கிறவங்களுக்கு கூலியை கூட்டி கொடுத்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வயிறு நிறைஞ்சவங்க வாழ்த்துனா உரம் போடாமலே உங்க நிலத்தை நெல்லு விளையண்டா. இது நீ மட்டும் இல்ல, ஏன்டா எந்த முதலாளையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?